பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலைவேளையில் நாம் யாவரும் ஆண்டவருடைய இன்ப நாமத்திலாக நாம் கூடியிருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் இப்பொழுது ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. இந்த காலை நேரத்தில் இயேசுப்பா நாம் ஜெபிக்கும் போது தகப்பனே, அக்கினி வல்லமையால இறங்கட்டும் தகப்பனே, அபிஷேக தைலத்தால எங்களை நிரப்பணும்ப்பா. இந்த நேரத்தில் தகப்பனே, இந்த பிரேயர் முழுவதும் இயேசுப்பா உடைய ரத்தத்தால எங்களை கழுவி தகப்பனே, உடைய ஆசீர்வாதம் நிறைவாக கொடுக்கணும் என்று மன்றாடுகிறோம் தகப்பனே. Let your presence be upon us, Lord Jesus. Iesappa, in the நேரத்தில் as we do our praise and worship, Lord, as we do our prayer intentions, Lord Jesus, please hear and answer our prayer, Lord. Let your holy presence, let your Holy Spirit surround us, Lord Jesus, and be a miracle and blessing, Lord Jesus. Everything I surrender into your mighty and righteous hand, Lord. I close my prayer to Jesus Christ, the Lord. Amen. 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 இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறா நாம் ஜெயிச்சு. ஆமென். ஆண்டவர் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார். நம்ம ஒவ்வொருவருக்கும் வெற்றி கிடைத்திருக்கு. ஆகையால் இப்பொழுது கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். Yes Lord Jesus. Amen. Hallelujah. சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறா நாம் பேசு.
தவறாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி இப்பொழுது இந்த தொலைக்காட்சி பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் ஆள்கின்றவரே, இந்த உன்னதமான இந்த காலை வேளைக்காக கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவன் உள்ளவரே, நீர் எங்குண்டாங்க விடுதலை உண்டு என்று வாக்கின்படி ஆண்டவரே இந்த தொலைக்காட்சிய பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க எப்படி உயிர்ப்பிக்க செய்கிறீர்களோ அதே போல தகப்பனை மோடி இணைந்து இந்த தொலைக்காட்சிய பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில நீர் உயிர்ப்பிக்க செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒளியான தேவன். ஆண்டவரே, ஒளியாக ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டுக்குள் நீர் நுழையும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நீங்க அசைவாடும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் உள்ளத்துல இருக்கக்கூடிய பாரங்கள், நோய்கள், சுமைகள், வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீங்க விடுவிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களுக்கு விடுதலை தந்து ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்காக இவர்கள் எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு உயிர்ப்பின் அந்த பலனை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க நிற்பது நிர்மூலமாகாது, அதுபடி சுத்த கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு உடைய கிருபையால ஒவ்வொருத்தரும் நிலை நிறுத்துறதுனால ஆண்டவரே உங்களுடைய ஊழியர்களை செய்யக்கூடிய பாரத்தையும் தாகத்தையும் ஒவ்வொரு உள்ளத்துல நீர் நீரூற்றாக உயர்த்தபடிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய வறுமைகள், வேலையில்லாத திண்டாட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு வேலையின் வாசல்களை திறந்து கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களில நிம்மதி இல்லாம இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் கூட ஆண்டவரே நிம்மதியை கொடுத்து சமாதானத்தின் ஆவியானவர் நீங்க அசைவாடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நோய் நொடியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் கூட இயேசுவின் தழும்புகளால் நீங்க சுகமாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நிம்மதி கெடுத்து ஆண்டவரே உள்ளத்துல சமாதானம் இல்லாம இரவெல்லாம் தூக்கம் இல்லாம ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தயவான கிருபை, உடைய தயவான வல்லமை ஆண்டவரே இவர்கள் மேல் நிறைவாய் இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க தான் ஆண்டவரே இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி பராமரித்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், அந்த நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று ஆண்டவர் நம்முடைய எல்லா தீமைகளையும் மன்னிக்கின்றவராய் இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை அளிக்கின்றார். ஆகவே இந்த வாக்குகளுக்காக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிப்போமாக. எங்களை நேசிக்கிறதான் எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காகவே நாங்கள் போற்றுகின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நேரத்தில் உமக்கு முன் இருக்கிற எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாக மாறட்டும். எங்கள் வாழ்வில் இருக்கிற இருள் என்ற பாவம் அகன்றி வெளிச்சம் என்ற ஆசீர்வாதம் எங்கள் மேல் கடந்து வருவதாக. இறைவனில் ஒருவரே உமது ஆசிரியை வழங்கி காக்குமாறு நோக்கி வேண்டுகின்றோம். எங்கள் அனைவரோடும் பேசும் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நேற்று தினம் எங்களோடு நீர் இருந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. நடத்தினமைக்காய் நன்றி, காத்தமைக்காய் நன்றி, கூட இருந்தமைக்காக நன்றி. இதோ இந்த நாளும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் தொடங்குகின்றோம். உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தோடு உடைய வாக்குகளை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் மீண்டுமாக வாழ்த்துகின்றோம். மகிழ்ச்சியாயிருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறு கூறினார். மீண்டும் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியாயிருங்கள். மகிழ்ச்சி என்ற வார்த்தையின் பொருள் என்ன? உள்ளத்தில் நிரம்பி இருக்கிற ஒரு சந்தோஷம், ஜாய்ஃபுல்னஸ். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். உணர்வது வேற, நினைப்பது வேற, கூட இருப்பது வேற, உள்ளிருந்து செயலாற்றுவது வேற. ஆக மகிழ்ச்சி என்பது ஆண்டவர் நமக்குள் இருந்து செயலாற்றுகிறது ஒரு காரியம். ஆக இன்னைக்கு திருப்பள்ளி நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன சொல்லுகிறது? லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரத்துல 36 50 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். பரிசேயரில் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார்கள். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்திருந்தார். இந்த வீடியோ வாசகத்தை பாருங்க. பரிசேயர்கள் எப்போதுமே இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே பின்தொடர்கிறவர்கள். ஆக நாம் கடந்த நாட்களின் நற்செய்தியை தியானிக்கும் போது பரிசேயர்களும் மாயக்காரர்களும் எப்போதுமே ஆண்டவரை தொடருவாங்க. ஆனா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கேள்வி கேட்பார்கள்? இவரிடத்துல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்துல ஒரு பரிசேயர் என்ன செய்கிறார்? இயேசுவை வீட்டுக்கு பந்திக்கு அமருகிறார். எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. ஆண்டவர் உணவரும்படி இல்லம் சென்றார். அவர் இல்லம் வந்திருக்கிறார் என்று அந்த ஊரின் மக்கள் அறிந்தவுடனே அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண் இயேசுவை தேடி வருகின்றார். அந்த இயேசுவை தேடி வந்து அவள் என்ன செய்கிறாள் என்று பார்க்கும்போது அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்தி போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே நறுமண தைலத்தை கொண்டு வந்து, படிகை சிமிழை கொண்டு வந்து இயேசுவின் பின்னால் கால் மாட்டிலே வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடியில் நறுமண தைலத்தை பூசினார். நண்பரே மக்களே, நறுமண தைலம், படிகை சிமிழ், இது என்று எதை குறிக்கிறது என்றால் புனிதத்தை குறிக்கின்றது, பரிசுத்தம். இது அன்றைய காலத்திலே பெண்கள் பருவம் அடையும் போது, வாலிப பருவம் அடையும் போது இவர் கையிலே கொடுப்பார்கள். இந்த நறுமண தைலமும் படிகை சிமிழும் அவர் கையில் இருக்கும். ஏன் என்று பார்த்தால் அவர்கள் தங்கள் வாழ்நாட்கள் முழுவதுமே பரிசுத்தமாகவே இருக்கணும் என்பதற்காக இதை பத்திரமாக வைத்து தன்னுடைய வாழ்நாட்களிலே தூய்மையா இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அது கொடுக்கப்படும்.
ஆனால் அது என்ன நடந்தது பாருங்க. இந்த பெண் என்ன செய்தால், இயேசுவின் காலில் ஊற்றி அதை துடைக்க ஆரம்பித்தாள். துணியில் அல்ல, தன் கூந்தலினால் துடைத்தாள். இதை பார்க்கிறவர்கள் எப்படி நினைப்பார்கள்? ஒரு போதகர் வீட்டுக்கு வந்திருக்கின்றார், அவர் கால்களை கழுவி கூந்தலினால் துடைக்கும் போது அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? எவ்வளவு அவமானப்படுத்துகிறார்! தைலத்திலே கழுவினார் பரவாயில்லை, கூந்தலிலே துடைக்கிறார் என்றால் இது அவமானம் என்பதை உலக மக்களும் அன்று மாத்திரமல்ல இன்றைக்கும் கூட நினைக்கிற மனிதர்களை நாம் பார்க்கலாம். ஆனால் இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யாரு, எத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாயிற்றோ என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். என்ன சொன்னாங்க பாருங்க, இந்த பெண் ஒரு பெரிய பாவி. இது அந்த ஊரில் இருந்து எல்லாருமே தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் தமக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார், இவர் மெய்யான இறைவாக்கினர் என்றால் அவர் ஞான திருஷ்டியிலே இவள் எப்படிப்பட்டவள் என்று நிச்சயம் கண்டுபிடிப்பார். பரிசேயர் அழைத்து உணவு கொடுக்காமல், உணவு கொடுப்பதற்கு முன்னதாக அவங்க உள்ளத்தில் என்ன ஒரு எண்ணம் ஏற்படுகிறது பாருங்க. இவர் மெய்யான இறைவாக்கினர் என்றால் இவருடைய தவறான வாழ்க்கையை இவர் நிச்சயம் கண்டுபிடிப்பாரு என்று உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். இயேசு ஆண்டவர் யார்? உள்ளத்தை ஆராய்கிறவர் அல்ல. அவரை பார்த்தாலே நம் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம் என்று அவருக்கு தெரியும். அவருடைய சமூகத்துக்கு போகணும்னு நீங்க வீட்டுல திருமணம் பண்ணி தயாராகி ஆலயத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வீட்டிலேயே ஆலயத்துக்கு போனோம்னு நினைச்சாலே நீங்க வந்து என்ன கேட்பீங்கன்னு அப்பவே தெரிந்து கொள்வார் நம் ஆண்டவர். அவர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆக அந்த பெண்ணுடைய உள்ளத்தையும் கவனித்தார், இந்த பரிசேயர்கள் மனசிலே சொல்லிக் கொள்கிறதையும் அவர் கவனித்தார். அப்போது என்ன சொன்னார் பாருங்க. இயேசு அந்த இருவரையும் கவனித்து விட்டு சீமோன் இடத்துல இதை சொல்லுகின்றார். சீமோன் யார்? தன்னுடைய உடன் பணியாளர். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். சீமோனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இயேசு சொல்ல வராரு பாருங்க. யோசித்தது பரிசேயர், பாவியா இருப்பது ஒரு பெண். ஆனா செய்தி யார்கிட்ட சொல்றாரு பாருங்க, தன் உடன் இருந்த சீடரை பார்த்து சொல்லுகிறார். என்ன? சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு போதகரே சொல்லும் என்று சொன்னார். அப்போது ஆண்டவர், கடன் கொடுப்பவர் ஒருவர் 500 தெனாரியம், மற்றொருவர் 50 தெனாரியம், இருவரும் கடன் பட்டிருந்தனர். கடனை தீர்க்கும்படி அவர்களால் முடியாமல் போனபடியால் இருவரும் கடனை அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்கள் அவரிடம் மிகுந்த அன்பு யார் செலுத்துவார்கள் என்று கேட்டார். ரொம்ப சிம்பிளான கேள்விதாங்க. அப்போது பேதுரு என்ன சொன்னார் பாருங்க. எவன் அதிகமாக கடன் பட்டிருப்பானோ அவன்தான் அவரிடத்திலே அதிக அன்பு செலுத்துவான் என்று சொன்னார். அதற்கு ஆண்டவர் பின் பக்கம் திரும்பி பாருங்க. பரிசேயர் அவங்க வீட்டுக்கு அழைத்திருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்லல, அவங்க உள்ளத்துல தான் வந்து தவறாக எண்ணம் கொண்டாங்க. அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ணத்துக்கு பதில வந்து சீமோன் கிட்ட சொல்றாரு. சீமோன் பதில் சொல்லுகின்றார், யார் அதிகமா கடன் பட்டிருக்காங்களோ அவங்க தானே. இப்ப ஆன்சர் வந்து அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு பாருங்க. சீமோனே, பார்த்தீரா, நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்த போது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தண்ணீர் தந்தார், என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைக்கின்றார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. அவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார். நீர் எனது தலைக்கு எண்ணெய் பூசவில்லை. ஆனால் அவரோ என் காலடிகளுக்கு நறுமண தைலத்தை பூசினார். ஆகவே நான் உனக்கு சொல்லுகின்றேன்,
இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவர் என்று ஆண்டவர் கூறினார். பின்பா பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். என் நண்பரி மக்களே, என்ன ஓமை பாருங்க. 49 பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்த தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டனர். இயேசு பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்று சொன்னார். என் நண்பரி மக்களே, இதிலிருந்து என்ன புரிகிறது பாருங்க. இயேசுவை நாம் பலர் அணுகலாம். இயேசுவை நேசிக்கிறோம் என்ற முறையிலே அவரை அணுகலாம். இயேசு எனக்குரியவர் என்ற முறையிலே நாம் அவரை நேசிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிற கருத்து என்ன? எவர் ஒருவர் தன்னுடைய பாவங்களை நினைத்து ஆழமாக ஐயோ, இந்த தவறு எனக்குள்ளே இருக்கிறதே, இது என்னை விட்டு விலக வேண்டுமே என்று கவலை கொண்டு அதை நினைத்து நினைத்து வருந்தி அழுகிறார்களோ, மீட்கப்படுவார்கள். அதை நினைக்காம திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பார்களோ, அவர்களும் இயேசுவை நினைக்கூறுவார்கள், ஆனால் மன்னிப்பு கிடைக்காது என்று சொன்னார். ஆக இந்த நற்செய்தியின் பொருள் என்ன? அனுதினமும் நாம் செய்த தவறுகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு முழு மனதுடன் ஒரு நல்ல மனமாற்றுதலை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இயேசு அவருக்குரிய மக்கள் வீட்டுக்கு தான் சென்றார். ஆனால் அவர்கள் அவர் வந்த மகிழ்ச்சியில் அவருக்கு செய்ய வேண்டியதை மறந்தார்கள். ஆனால் எவ்வளோ ஒருவர் அந்த ஊரில் இருந்தவர் இயேசுவை அறிந்திருக்கின்றால் அவள் இயேசுவின் இடத்தில் வந்து தன் அழுகையினால் தன் பாவத்தை அறிக்கையிட்டார். தான் என்ன செய்த அப்படின்னு சொல்லல, தன் மனசுல நினைத்து அவள் அழ ஆரம்பித்தாள். இன்றைக்கு எதை குறிக்கிறது? நம்ம வாழ்க்கையிலே உணர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் வாக்கும் நம்ம வாழ்க்கையை உணர்த்துகின்றது. நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று நம்மை மாற்றுகின்றன. ஆனால் நாமோ கேட்கின்றோம், நல்லா இருந்தது என்று சொல்லுகின்றோம். ஆனால் உள்ளத்திலே ஏற்று வாழ்கிற ஒரு அடையாளம் இல்லாத வாழ்க்கை. அடையாளம் என்றால் பொருள் என்ன? மனமாற்றத்தின் அடையாளம். உடை மாற்றல், உள்ள மாற்றல், செயல் மாற்றல், நம் நடத்தை மாற்றல், பல மாற்றங்களை ஆண்டவர் நம்மிடத்திலே காண விரும்புகின்றார். ஆகவேதான் அவர் அழைத்தவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை நேசித்து தான் அழைத்தீர்கள், நானும் உங்க வீட்டுக்கு நேசத்தோடு வந்தேன். ஆனால் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்ய தாமதித்ததினால் யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவங்க உடனே செய்கிறவர்களாக இருக்கின்றார்கள். எனக்கென்று உருவான நீங்கள் தாமதிக்கின்றீர்கள், ஆனால் என்னை நேசிக்கிறவர்கள் உடனே செய்கிறவர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் வித்தியாசம். உடனே செய்கிறவர்கள் அவர் இதயத்திலே உடனே இடம் பிடிக்கிறார்கள். பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அவருக்கு என் சூழ்நிலை தெரியும், என் வாழ்க்கை நிலைமை அவருக்கு தெரியும் என்று எவர் ஒருவர் தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு வாழ்க்கையில் அறிக்கையிடாமல் வாழ்வார்களோ, விட்டு விலகாமல் வாழ்வார்களோ, அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் அவரோடு சேர்ந்து வாழ முடியாது. இதான் இன்றைய நற்செய்தி. தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடுகிற எவருமாயிருந்தாலும் அவர்களை ஆண்டவர் தன்னுடன் சேர்த்துக் கொள்ளுகிறவராயிருக்கின்றார். ஆகவே எவர் வீட்டுக்கு விருந்துக்கு சென்றாரோ அவர்களையே அவர் திட்டுகிறவராக மாறினார். நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என் கால் கழுவ தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் உன் வீட்டிற்கு வந்தேன், என் தலைக்கு நீர் எண்ணெய் பூசவில்லை. நான் உன் வீட்டிற்கு வந்தேன், எனக்கு நீர் பாசம். ஆனால் நான் வந்த நேரத்திலிருந்து இந்நேரம் வரை
இவளோ பரிமள தைலத்தினால் என் கால்களை கழுவினாள், கூந்தலினால் துடைத்தாள், முத்தமிட்டாள். ஏனெனில் உங்களை விட இவள் செய்த பாவத்தை நினைத்து வருந்துகின்றாள், நீங்களோ பாவத்தை நினைக்கவில்லை. எது பெரிது? பாவத்தை நினைத்து விட்டு விலக வேண்டும் என்று கவலை கொண்டு வாழ்கிறார்களோ அவங்கதான் கடவுள் பார்வையிலே விளையேறு பெற்றவர்கள். ஆக இன்றைக்கு பாவம் எதன் வழியாய் நுழைகிறது? கண் வழியாய் நுழைகிறது. நாள் முழுவதும் பயணிக்கின்றோம், பலவற்றை பார்க்கின்றோம், பாவம் நுழைகிறது. சிந்தனை யோசிக்கின்றது, வாய் பேசுகிறது, காது கேட்கின்றது, கை செய்கிறது, உடல் அனுபவிக்கின்றது, கால் அதை வழியை நோக்கி பயணிக்கிறது. ஒரே ஒரு கண் பார்க்கிற நிகழ்ச்சி முழு உடலையே அது வழி நடத்துகின்றன. இவைகளில் எத்தனை பாவங்கள் விஷம் போல் உள்ளே செல்லுகின்றது. விஷம் போல் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து மற்ற உள்ளங்களை கொள்ளுகின்றது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நேசிக்கிறவர்கள் தங்கள் தீய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். என்னை நேசிக்கின்றவர்கள் எனக்காக வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? இன்றைய முதல் வாசகம் மிக அருமையாக தெளிவுபடுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 15ஆம் அதிகாரத்திலே 1 11 வாக்கியங்கள் வாசிக்கின்றோம். என்ன சொல்லுகிறார் பாருங்க. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவு கூற விழைகின்றேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்து நிற்கின்றீர்கள். கேட்பது முக்கியமல்ல, வாசிப்பது கேட்பது, நிலைத்து நிற்பதுதான் அதை விட முக்கியம் என்று கருதுகின்றார். யார் வேணாலும் கேட்கலாம், யார் வேணாலும் பைபிள் படிக்கலாம், யார் வேணாலும் பைபிள் வசனத்தை கேட்கலாம், முரண்பாடு கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு நிலைத்து நின்று வாழ்வதுதான் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கின்றார்கள். நம்மில் எத்தனை பேர் நற்செய்தி கேட்டு அதற்கேற்றவாறு வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகங்களில் ஆண்டவர் கூறுகிற செய்தி, உன் பாவத்தை முதலில் அறிக்கையிடு, தூய்மையாக, பிறகு நற்செய்தி உள்ளே வரும்போது உன்னாலே நிலைத்து நிற்க முடியும். பாவத்தையும் பரிசுத்தத்தையும் சேர்த்து வாழ முடியாது. பாவம் உள்ளிருந்து வெளியே சென்றால்தான் பரிசுத்தம் உள்ளே வந்து வாழ வைக்கும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்துகின்றார். ஆக பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்ன உரைக்கின்றார்? நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடையே ஒப்படைத்தும், இதுவே மறைநூலில் எழுதியுள்ள கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்தார் என்ற செய்தி. நன்றி மக்களே, பவுல் உரைக்கிறார் பாருங்க. இயேசு நமக்காக இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், மறைநூலில் எழுதியவாறே 3வது நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். நீ நான் விசுவாசிக்கிற கடவுள் கல்லு, மண்ணு, மரம் இல்ல. அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தவர். உலகத்திலே எந்த கடவுளும் மரித்து மீண்டும் உயிர்த்தது கிடையாது. உலகில் இருக்கிற எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. கல்லறை மேலதான் நாம நிறைய பேர் போய் சந்திப்பாங்க. ஆனா ஆண்டவர் இயேசுவின் கல்லை திறந்திருக்கிறது. இயேசு இங்கு இல்லை, அவர் உயிர்த்து விட்டார். உலகத்திலே எல்லா மகான்களுடைய கல்லறைகளை போய் பாருங்கள், இயேசுவின் கல்லறையை போய் பாருங்கள். அவர் இல்லை, உயிர்த்து விட்டார் என்ற செய்தி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உயிருள்ள ஆண்டவரை நாம் வழிபடுகின்றோம். உயிருள்ள ஆண்டவரை வழிபடுகிற நாம் உயிரற்றவர்களாக எப்படி வாழ்வது? உயிர், ஆண்டவரின் உயிர் எதில் அடங்கியிருக்கிறது? திருவிவிலியத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அடங்கியிருக்கின்றது. இயேசு உயிரோடு வாழ்கின்றார். இந்த வாக்கு எவருக்குள் செல்லுகின்றதோ அவர்கள் புதுப்பிக்கப்பட்டு புது செயல்களை செய்வார்கள், புதுமையான செயல்களை செய்வாங்க. அது பலருடைய கண்களை பறிக்கிறது போல இருக்கும்.
புது செயல்களை செய்வாங்க. ஏனெனில் அவர்களுக்குள்ளே உயிர்த்த ஆண்டவர் இயேசு வாழ்கின்றார். இதான் பவுல் சொல்லுகிறார், இயேசு மரித்தார், மூன்றாவது நாள் உயிருடன் எழுந்தார். அதன் பிறகு என்ன சொல்றார் பாருங்க, பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளும் ஒரே நேரத்தில் தோன்றினார். பாருங்க, உயிர் தாண்டவர் என்ன செய்தார்? எல்லாருக்கும், கேபாவுக்கும், அதன் பிறகு 12 சீடர்களுக்கும் வெளிப்பட்டார். 6வது வாக்கியம், பின்பு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் வெளிப்பட்டார். நாம் திருவிழத்திலே அப்போஸ்தலருக்கு மட்டும்தான் வெளிப்பட்டார் என்று படித்திருக்கின்றோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க, அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, எம்மா வழியா சென்ற சீடர்களுக்கும் வெளிப்பட்டார். அது மட்டுமல்ல, 500க்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு ஒரே நேரத்தில் அவர் உயிர்த்தெழுந்த காட்சியை சொல்லியிருக்கின்றார். அவர்களுள் பலர் இன்னும் உயிரோடு கூட இருக்கின்றார்கள். பவுல் சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. அந்த காலத்தில் அவர் வாழும்போது அவர் சொல்லுகிறார், இயேசு உயிர்த்த செய்தியானது சீடர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கு, அன்னைக்கு வாழ்ந்த யாரெல்லாம் இயேசுவை நம்பி இருந்தார்களோ, ஐயோ இறந்து விட்டாரே, கொண்டு விட்டார்களே என்று ஏக்கத்தோடு யாரெல்லாம் கலங்கி இருந்தார்களோ அவங்க மத்தியிலும் இயேசு தோன்றுதல் கொடுத்தார். இது எதை குறிக்கிறது? சீடர்களுக்கு மட்டும் அவர் சொந்தமாய் விளங்கவில்லை. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் கூட அவர் உயிருள்ள கடவுளாய் வெளிப்படுவராய் இருக்கின்றார். ஆக பிறகு யாக்கோபுக்கும், அதன் பிறகு திருத்தூதர்களுக்கும் அவர் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கு தோன்றினார். காலம் தப்பி பிறந்த குழந்தை என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். காலம் தப்பினா என்ன அர்த்தம்? இயேசு சீடர்களை தெரிந்து கொள்ளும் போது பவுலும் சவுலாக தான் அரசாங்கத்தில் இருந்தார். இயேசு போதனை செய்யும் போது சவுலும் அதை அறிந்தவராய் இருந்தார். ஆனால் அவர் இயேசுவை தேடி செல்லவில்லை, இயேசுவை அவர் அணுகவில்லை. கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து பயணிக்கும் போதுதான் கிறிஸ்துவை அவர் அறிந்து கொண்டார். அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் காலம் தப்பி பிறந்தவன், நான் திருத்தூதருடைய மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பட்ட தகுதியவன். ஏனெனில் கடவுள் திருச்சபையை துன்புறுத்தினார். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். கடவுளின் திருச்சபையை நான் துன்புறுத்தினவன். இன்றைக்கு அந்த திருச்சபையை கட்டி எழுப்பும்படி என்னை தெரிந்து கொண்டார். ஆகவே எனக்கு அளித்த அந்த அருள் ஆசீர்வாதம் மிகுதியாய் இருந்தது. அது திருத்தூதர்களை விட அதிகமாக செய்கிற ஒரு ஆசிரியை கொடுத்தது. காலம் தப்பி பிறந்திருந்தாலும் இறைப்பணியை சிறப்பாய் செய்கிற பாக்கியத்தை அடைந்தார் திருத்தூது பவுலடிகளார். இது எதை காட்டுகிறது? நாமும் காலம் தப்பி பிறந்தவர்கள் தான். ஆனால் நாம் தான் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏனெனில் திருத்துதர் தோமாவிடம் ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டதால் நீ விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் நம்புகிற ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். உன்னையும் என்னையும் நினை கூர்ந்த ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார், காணாமல் நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பரி மக்களே, நம்ம வாழ்க்கையும் வார்த்தைக்கு ஏற்றவாறு இணங்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் எப்படி வாழ்கின்றோம்? 11வது வாக்கியம், நானோ மற்ற திருத்துதர்களோ யாரா இருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம், நீங்களும் இதையே நம்புவீர்களாக. என் நண்பரி மக்களே, ஆண்டவர் வருகை எப்போது என்று எவருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்றை நிச்சயம், மரணம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கவி கொண்டிருக்கின்றது. யாருக்கு எப்போ மரணம் வரும் என்று எவராலும் சொல்ல இயலாது. பார்த்து கொண்டிருக்கிற உனக்கோ, பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற எனக்கோ எப்ப வேணாலும் மரணம் வரலாம். மாலை வரலாம், இரவு வரலாம், காலை வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த நாளைக்கு வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். ஆனால் ஒரு ரகசியம் தெரிந்து கொள்ளுங்கள், நாம எப்ப மரித்தாலும் மீண்டும் எப்போது உயிர்த்தெழுவோம் என்றால் ஆண்டவர் ராஜாவாக வரும்போதுதான் நாம் உயிர்த்தெழுவோம். எதற்காக உயிர்த்தெழுவோம்?
நியாயம் விசாரித்து நல்லவர்கள் பிரிக்கப்படுவார்கள், கெட்டவர்கள் பிரிக்கப்படுவார்கள். நியாய தீர்ப்புக்காக, ஆண்டவருடைய வருகைக்காகத்தான் மீண்டும் எழுவோம். அப்ப இன்னைக்கு மனமாற்றம் அடையவில்லை என்றால், இன்றைக்கு ஆண்டவர் வாக்குக்கு ஏற்றவாறு வாழாமல் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் வருகையிலே நம்மை நியாயம் விசாரிக்கும் போது நரக வாழ்க்கை தொடங்கிவிடும். ஆக ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளிலே தாவீது சொல்லுகிறார், சூரியன் மறைவுக்கொன்பாய் என் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு நான் விடுதலை பெற்றுக் கொள்வேன். அன்னன்னைக்கு பாவங்களை அன்னன்னைக்கு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்க வேண்டும். ஏனெனில் காலமும் நேரமும் மரணத்தின் நாட்களாய் இருக்கின்றன. இந்த 2020 ஆண்டு மரணத்தின் ஆண்டு, டெத் இயர். அது தொடர்ந்து விட்டது. எங்க பார்த்தாலும் மரணம், எங்க பார்த்தாலும் மரணம். மரணம் துரத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மரித்தால் மீண்டும் ஆண்டவர் ராஜாவாய் வரும்போதுதான் உயிர்த்தெழுவோம். அப்போது அவர் மன்னிப்பதற்காக வருவது கிடையாது. நியாய தீர்ப்பு வழங்கி தீமை செய்தவர்களை நரகத்திற்கும், நன்மை செய்கிறவர்களை விண்ணகத்திற்கும் சேர்த்துக் கொள்வதற்காக வரப்போகின்றார். ஆக உயிரோடு இருக்கிற இப்பொழுதே நாம் தீமைகளை விட்டு விலகி கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற நல்லதை செய்து நல்லதை பேசி பயணிக்கிற கிறிஸ்தவர்களாக மாறுவோம். இதைதான் ஆண்டவர் விரும்புகின்றார். இதற்கு பதில் திருப்பாடல், இன்றைய திருப்பாடல் சொல்லுகின்றன. என்ன சொல்லுகிறது பாருங்க. இன்றைய திருப்பாடல் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு தாவீது வழியாக நாம் எப்படி அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். எப்படி? திருப்பாடல் 118 அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன். என்றென்றும் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? அன்று தாவீது வாசிக்கிறார், இன்று நாம் வாசிக்கிறோம். அன்று அவரோடு இருந்த அதே கடவுள் இன்று நம்மோடும் இருக்கிறார். இதுதான் என்றென்றும். நாளைக்கு நம்ம தலைமுறைகளோடு கூட இருப்பார். உலகம் முடியும் பரியந்தும் நம்மோடு கூட இருப்பார். அனைவரோடும் கூட இருப்பார். நம்ம சந்நிதிகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீரால் நிரம்பி இருக்கும். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என் இஸ்ராயல் மக்கள் பறைசாற்றுவாராக. என்றென்றும் உள்ளது பேரன்பு என்று இந்நாள் வரைக்கும் இயேசுவை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆகவே இந்திய நற்செய்திகள் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர். நாம் உயிரோடு இருக்கும் போதே பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். செத்த பிறகு நம்ம தீச்செயல்களுக்கு மன்னிப்பு பெற முடியாது. மன்னிப்பு பெற முடியாது. சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்வர்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். மரண தருவாயில் இருந்த ஒருவன் சொன்னான், நான் செய்தது பாவம், எனக்கு தண்டனை உரியது. ஆனால் இவரோ ஒன்றுமே செய்யவில்லை. இவருக்கே இந்த தண்டனை கொடுத்தார்களே என்று வருத்தம் கொண்டான். இன்னொருவன் சொன்னான், நீர் உண்மையிலே இயேசுவானால் உன்னையும் காப்பாற்றிக்கொள், என்னையும் காப்பாற்று. இதனுடைய விளக்கம் என்ன? ஒருவன் தான் செய்த தவறை உணரவில்லை, இன்னொருவன் தான் செய்த தவறை உணர்ந்தான். எவன் உணர்ந்தானோ அந்த நிமிஷமே அவன் உடலில் இருந்த உயிர் விலகும் போது அது இயேசுவோடு பயணம் செய்தது. எவன் உணரவில்லையோ அவனுடைய உயிர் அப்படியே பாதாளத்துக்கு சென்றது. அவன் ஞானஸ்நானம் பெறவில்லை. அவன் இயேசுவுக்காக வாழ்ந்தான் என்று சரித்திரம் சொல்லவில்லை. மரணத்தின் தருவாயில் இருக்கிற நேரத்திலே தான் செய்த பாவங்களை அவன் நினைத்து வருந்தினார். இதிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? எவரெல்லாம் தான் செய்கிற தவறுகளை உணர்வார்களோ, இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானிப்பார்களோ, அந்த நிமிஷமே அவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமாகி விடுவார்கள். ஏனெனில் இவரின் விருப்பம் அதுதான். இவர் சிலுவையின் மரணம் மனிதருடைய தவறுகளுக்காக உருவாக்கப்பட்டது.
இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும், ஆண்டவர் இயேசு உன்னிடத்தில் விரும்புவது ஒன்றுதான், நன்மையை பேச வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும். அவற்றுக்கு எல்லாருக்குரியதாய் இருக்கணும். ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைவரையும் அன்பினால் நடத்த இறைவன் நம்மை அழைக்கின்றார். இது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அனைவரையும் நேசிக்கிற குணம் யாருக்கு கிடைக்கும்? அனைவருக்கும் உதவி செய்கிற குணம் யாருக்கு கிடைக்கும்? அனைவருக்கும் வேண்டுகிற குணம் யாருக்கு கிடைக்கும்? இயேசுவை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏனெனில் இவரே பாவத்தில் வாழ்கிற உலக மக்களை நம்மை மீட்கும்படி உலகுக்கு வந்தவர், மனிதனாக தோன்றினவர். அன்று கிறிஸ்தவர்கள் இல்லை. யாரெல்லாம் இயேசுவை நம்பினார்களோ, அவரை பின்பற்றினார்களோ, அவங்க தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே உலகிலே இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்திய சூழல் என்ன? கிறிஸ்தவர்களாக இருந்தும் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக இல்லை. ஆக இன்றைக்கு நாம் சிந்தனை செய்ய வேண்டும். அவருக்குரியவர்கள் நாமே தீமை செய்தால் வேறு எவர் உண்மையை உலகிலே நிலைநாட்ட வருவார்கள்? ஆகவேதான் இன்றைய ஓமையிலே சொன்னார், எனக்குரிய பரிசேயர்களே, நீங்களே நன்மை செய்யவில்லை, ஆனால் ஒரு பாவி இந்த ஊரில் இருந்து அறியாத பெண் தன் பாவத்துக்காக மன வருத்தம் கொண்டு எனக்கு பணிவிடை செய்கின்றார். இன்றைக்கு அதே கேள்வி என்ன சொல்லப்படுகிறது? எனக்குரிய கிறிஸ்தவர்களே, நீங்கள் எனக்காக வாழவில்லை. ஆகவே என் பெயரை அறியாத பலரை நான் என்னென்னையிலே கொண்டு வந்து நிறுத்துவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு கிறிஸ்தவர்களே, வாழ்க்கையை அர்ப்பணிங்க. மரணம் எப்போது நம்மை தாக்கும் என்று தெரியாது. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து வாழ்வோம். ஆண்டவர் விரும்புகிறது போல வாழ்வோம். நோயாளிகளை குணமாக்குவோம், மந்திர கட்டுகளை உடைப்போம், பிசாசுகளை விரட்டுவோம். இதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய வேலையாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசு நம்ம கையில கொடுத்து போன வேலை. அனைவருக்கும் நன்மைகளை செய்வோம், நல்ல செய்தி அறிவிப்போம், கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்போம். நம்மை தேடி வருகிற நோயாளிகள், அது கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரிடத்தில் பாரத்தோடு ஜெபித்து விடுதலை வாங்கி தருவோம். இதற்குதான் கிறிஸ்தவர்களாகிய நம்மை உருவாக்கி வைத்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அவரை சார்ந்தவர்களோ, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்திருக்கிறவர்களோ, இவற்றுக்கெல்லாம் பயந்து 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 என்னையும் தொத்திக்கொள்ளும், எல்லாத்தையும் தொத்திக்கொள்ளும் சொல்லி பசாசு வார்த்தைகளை வாயில அறிக்கையிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பசாசுடைய எண்ணம். உன்னையும் தொற்றிக்கொண்டால் உன்னை எல்லாரையும் தொற்றிக்கொள்ளும். கிறிஸ்தவர்களை தொட இயலாது. கிறிஸ்து எப்போ ஒருவருக்குள் இருக்கிறாரோ, எவருக்குள் கிறிஸ்து இருக்கிறாரோ, அவர்களை கொரோனா நோய் தொட முடியாது. அது விரட்டி அடிக்கப்படும். கிறிஸ்து எவருக்குள் இல்லையோ அவர்களை தொடுவது மாத்திரமல்ல, உள்ளத்துல பயத்தை கொடுத்து அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். உள்ள பயம் இருக்கும், எனக்கும் தொத்திக்க, எல்லாருக்கும் தொத்திக்குவேன், எப்படி நான் போய் சேர்ந்து? எப்படி? கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் உண்ணுகிறவர்கள் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? நம்பிக்கையற்ற கிறிஸ்தவர்களே, முதலிலே நாம் மனம் திருந்துவோம். முதலில் நமக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். மனமாற்றத்தின் அடையாளங்கள் கிறிஸ்துவர்களாகிய நம்ம வாழ்க்கைக்கு வரணும். பிறகுதான் நாம எல்லாருக்கும் சொல்ல முயற்சிக்கணும். நம்ம வாழ்க்கையில பயம் இருக்குன்னு சொன்னா, கொள்ளை நோயை விடுவிக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் கொள்ளை நோயை பார்த்து பயப்படுவார்கள் என்று சொன்னால், கிறிஸ்து உள்ளே இல்லை என்பது பொருள்படும் அல்லவா? ஒரு கிறிஸ்தவனுக்குள் கிறிஸ்து இருந்தால் எப்படி கொள்ளை நோய் அவனை தீண்டும்? கொள்ளை நோய் பிடித்திருக்கிறவனை விடுதலை செய்யும். இந்த பாவி பெண்ணை போல நாமும் அறிக்கையிடணும். ஆண்டவரே, உம்மை நான் அறிந்திருக்கின்றேன், ஆண்டவரே நான் உம்மை தெரிந்திருக்கின்றேன், ஆனாலும் எனக்குள்ளே பயம் இருக்கிறது. இது என் விசுவாச இன்மை. எனக்குள்ள விசுவாசம் இல்லை, சும்மா நான் நம்புறேன்னு சொல்லி இருக்கேன்.
என்னை மாற்றுங்க ஆண்டவரே நீ கேளுங்க. ஏனெனில் பூமியில ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் செயல்களை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். அது உலகத்துல யார் வேணாலும் இருக்கலாம். குறிப்பிட்டவங்களுக்கு தான் இந்த பணி நினைக்காதீங்க. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். ஒரு சிலருக்கு தான் நினைக்கி வாழாதீங்க. திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்குமே இந்த நம்பிக்கை உண்டு. மார்க் நற்செய்தி 16:15 வாசித்து பாருங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகிறவர்கள் பேர் பெற்றவர்கள். அவர்களால் அடையாளங்கள் என்ன? பிசாசுகளை விரட்டுவார்கள், கொள்ளை நோயை அகற்றுவார்கள், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் சாக மாட்டார்கள். இவையெல்லாம் கிறிஸ்தவர்களால் நடக்கின்ற அடையாளங்கள். நாம பெயரளவிலே வாழ்கிற கிறிஸ்தவங்க இல்லையா? நேம்சேக் கிறிஸ்டியன்ஸ். மனமாற்றம் அடையணும். நம் வழியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும்னு நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நேரத்தில் நாம வாழ்க்கையில நடக்கிற பாவத்தை அன்னன்னைக்கு சொல்லி விட்டு விலக நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்போதான் நம்ம நாட்டுக்கு, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை. ஏன் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது? ஏன் எல்லா இடமும் திறக்கப்பட்டது, ஆலயம் ஏன் திறக்கப்படல? அற்புதங்கள் நடக்க வேண்டிய ஆலயம் இன்றைக்கு அற்புதம் இல்லாம இருக்க காரணம் என்ன? அவிவிசுவாசிகள் உள்ள இருக்கிற வரைக்கும் அற்புதங்கள் எங்க நடக்கும்? ஒரு கொரோனா நோயோ 2 கொரோனா நோயோ பாதிக்கப்பட்டிருந்தோம் உள்ள வந்தால இழுத்து மூடுகிற காரியம் அல்லவா இருக்கின்றன. எங்கு செல்வார்கள் இவர்கள்? பாதிக்கப்பட்டவர்கள் கடவுளை தேடித்தானே வருவார்கள். அவரை கொடுப்பதற்கு கிறிஸ்தவர்கள் தானே தயாரா இருக்க வேண்டும். நாம் வேண்டினால் ஆண்டவர் விடுதலை கொடுக்க காத்திருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் அவல நிலையில் இருக்கிறதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே நம்ம உள்ளத்திலே நிறைய பாவங்கள் நிரம்பி இருக்கின்றன. இன்றைக்கு இதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். பாவத்தை விட்டு வெளியேறு. உன்னை தேடி வருகிற ஒவ்வொரு நோயாளிகள் யாரா இருந்தாலும் நீ செபித்தால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆலயங்கள் திறக்கப்படணும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் கிறிஸ்தவம் இந்த பூமியிலே நிலைநாட்டப்படும். விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டிய கிறிஸ்தவர்களே பாதிக்கப்பட்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் யார் விடுதலை வாங்கி கொடுப்பார்கள்? ஆகவேதான் எசையா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் தோன்றி சொன்னார், யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்கள்? எசையா தன் நாவினால் இருந்த அசுத்தத்தை ஆண்டவர் விளக்கினார். எசையா இறைவாக்கினரும் ஒரு பெரிய பாவி அல்லவா? அது அவர் வாயால் அறிக்கையிடுகிறார். இதே போல நாமும் நம் வாயால் நம் பாவத்தை அறிக்கையிடும் போது நம்மை மன்னித்து நம் உதடுகளையும் நாவுகளையும் ஆண்டவர் சுத்திகரித்து நமக்கு ஒரு புத்துயிர் அளித்து வல்லமையா எடுத்து பயன்படுத்த இன்றும் விரும்புகிறார் கடவுள். நீங்க ஆண்டவருக்கு சொந்தம். உங்களால் ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைய ஜெபிங்க. வெறும் குறிப்பிட்டவங்க தான் இது செய்யணும்னு விருப்பம் இல்ல. ஞானஸ்தானம் பெற்ற எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீ குழந்தையா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், பெரியவரா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், நீ யார் வேணாலும் இருக்கலாம், நீ குடும்பஸ்தனா இருக்கலாம், பொதுநிலைனா இருக்கலாம், இல்ல நீ குருத்துவத்தில் இருக்கலாம், இல்ல கன்னியா இருக்கலாம், நீங்க யார் வேணாலும் இருக்கலாம். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். பாவம் அறிக்கையிட ஆலயம் தான் முக்கியம் என்று நினைக்காதீர்கள். நீ இருக்கிற இடத்திலேயே நீ உணர்ந்தாலே போதும். கல்வனுக்கு பாவ அறிக்கை செய்ய கல்வாரி மேடை கிடைத்தது. இன்றைய ஓமையிலே பார்க்கும்போது ஒரு வீடு கிடைத்தது. ஒரு வீட்டிலே இயேசு இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அந்த வீட்டிலே அந்த பாவி பெண் வந்து தன் பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக் கொண்டாள். கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார பெண்ணுக்கு தெரு கிடைத்தது. அந்த ஊரில் ஆண்டவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு விபச்சார பெண் துரத்தி கொண்டு வந்தால் தெரு மேடையிலே அவளுக்கு மன்னிப்பு கிடைத்தது. மன்னிப்பு பெறுவதற்கு குறிப்பிட்ட இடங்கள் இல்லை. நாம் எங்கிருக்கிறோமோ உணர்த்தப்படுகிற அதே இடத்துல நாம் அறிக்கையிட்டாலே ஆண்டவர் மன்னித்து விடுவார். இப்போ நீங்க வீட்டில இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம், வழியில கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது பயணம் கேட்டுக்கிட்டே பயணத்தை செய்து கொண்டிருக்கலாம்.
நீ எங்க வேணாலும் இருக்கலாம். மன்னிப்பு பெறுவதற்கு இடம் முக்கியம் அல்ல, மனுஷன் முக்கியம். நம்ம மனுஷல தீர்மானம் எடுக்கும் போது ஆண்டவர் அந்த நிமிஷத்திலேயே நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கின்றார். ஏன் தெரியுமா? அவருடைய மக்களுக்கு வேலை செய்யும்படி வேலையாட்கள் இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஆயன்கள் ஆடுகளை கவனிக்கிறதாக இல்லை. ஆடுகள் ஆயன்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆயன்தான். கிறிஸ்து அல்லாதவர்கள் ஆடுகள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆயன். அந்த கிறிஸ்தவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு வெளியே வந்தால் ஆண்டவர் அநேக ஆடுகளை கொடுத்து பேணி வளர்க்கும்படி பொறுப்பை கொடுக்குவார். நன்றி மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தியில சொன்னார் பாருங்க, யாருக்கு மன்னிப்பு? நிறைய பாவம் செஞ்சவங்க தான் என்ன அதிகமா நேசிப்பாங்க. நாம தான் நிறைய பாவம் செஞ்சவங்க. நாம் அறிக்கையிடும் போது ஆண்டவர் நம்மை உடனே நேசிப்பார், நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பாவ அறிக்கையிட்டு எழுப்பினால், உன் வீட்டில கொரோனா வந்தாலும் சரி, பக்கத்து வீட்டில வந்தாலும் சரி, ஜெபம் பண்ணா விடுதலை ஆயிடும். ஆலயத்தில் அறிக்கையிட்டு பாவம் செய்தவர்கள் உண்டே என்றால் ஆலயத்துக்கு வந்தவங்க கொரோனால விடுதலை அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் கொடுக்குறேன், மதிப்பு எங்க இருக்கிறது? உடலில. அது உள்ளே சென்றவுடன் கொடுக்கிறவர்களையும் விடுதலையாக்கும், பெற்றுக்கொண்டவர்களையும் விடுதலையாக்கும். நம்பிக்கை எங்க இருக்கிறது? இறை வாக்கின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா அல்லது உலகத்தில் இருக்கிறவைகளின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? இறைவாக்கை நேசிக்கிறவன் உலகத்தை நேசிக்க மாட்டான், உலகத்தை நேசிக்கிறவன் இறைவாக்கை நேசிக்க மாட்டான். கிறிஸ்தவர்களே, இறைவாக்கை நேசிக்க ஆரம்பித்து பாருங்க, இறைவன் நமக்குள்ளே வருவார், நம்மிலிருந்து செயலாற்றுவார். இதுதான் இன்றைக்கு நற்செய்தி திருப்பலி வாசகத்தின் மைய கருத்துகள் அடங்கியிருக்கிறது. பாவத்தை அறிக்கையிட்டு விடுதலை பெற்றுக்கொள், அதை பலருக்கு சொல்லி அவர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வா. ஆக பயந்து ஓடுகிற நீ இன்றைக்கு நின்று ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. உன் ஆண்டவர் கொரோனா நோயை குணமளிக்கிற மருத்துவராக பயன்படுத்துவார். டாக்டர்களையும் மருத்துவமனைகளையும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே வாக்கு சொல்லுகிறது, எசேக்கியேல் இறைவாக்கினர் வாக்கு உரைக்கும் போது உலர்ந்து போன எலும்புகள் ஒன்று சேர்ந்தது, தேஞ்சு போன எலும்புகள் எல்லாம் ஒன்னாயிடுச்சு. எசேக்கியேல் இறைவாக்கினர் கடல் வாக்கு உரைக்கும் போது அந்த எலும்புக்கு மேல நரம்பு உண்டானது, நரம்பு தளர்ச்சி உள்ள நோய்கள் எல்லாம் இறைவார்த்தையினால் குணமடையும். எசேக்கியேல் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கும் போது அந்த நரம்புகளின் மேல் சதைகள் உண்டானது, சதைகளில் இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகும். இன்றைக்கு கொரோனா போய் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ்களையும் தொட்டு மூச்சு இழுக்க முடியாமல் போய்விடுகிறது, பழுதடைந்து விடுகிறது சரீரம். அதை குணமாக்குற வல்லமை ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையில் இருக்கிறது. எசேக்கியேல் இறைவாக்கு உரைக்கும் போது அந்த சதை மேல் தோல் உண்டானது, பாதுகாப்பு. இறைவாக்கு நீ படிக்க படிக்க உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எசேக்கியேல் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கும் போது 4 திசைகளிலே, நார்த் சவுத் ஈஸ்ட் திசைகளில் பரவியிருந்த காற்றுகளில் இருந்த உயிர் அந்த உடலுக்குள் நுழைந்தது. அவர் உயிர் பெற்று எழுந்தார். உடலிலே எந்த பாகத்திலே நோய் வந்தாலும் அந்த நோய்க்கு ஒரே மருந்து கடவுளுடைய வாக்குதான். இந்த வாக்கு மனிதனுக்குள்ளே நுழைய அவன் குணமடைவான், பலன் பெற்று எழும்புவான். ஏனெனில் இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. பைபிள் வாக்கை படிக்கிற எவராயிருந்தாலும் அவங்க உடலில் இருக்கிற நோய்கள் குணமடையும். அப்படி ஆகவில்லை என்றால் படித்தவங்க அவிவிசுவாசிங்கன்னு அர்த்தம். படித்து மனமாற்றம் அடைந்தவங்க விசுவாசிகள், அதற்கேற்றவான செயல்களை செய்வார்கள். படித்து மனமாற்றம் அடையாதவங்க அவிவிசுவாசிகள், பயந்து செத்துக் கொண்டிருப்பார்கள். சாவின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு தாழ்ந்து உள்ளவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இவனை கொண்டு போய் அழுகையும் இருளும் சூழ்ந்த இடத்துல தள்ளிவிடுங்கள், இவன் பிரயோஜனமற்றவன்.
தன் திறமையை பயன்படுத்தவில்லை என்ற காரணத்தினால் அவனுக்கு கிடைத்த தண்டனை. கிறிஸ்தவர்களே, உன் திறமையை நீ ஆண்டவருக்கு பயன்படுத்தவில்லை என்றால் இன்றைக்கு நமக்கு கூட அதே தண்டனை தான். கிறிஸ்தவர்கள் எவை பார்த்து பயந்து ஓடக்கூடியவர்கள் அல்ல, எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடியவர்கள். தன் உயிரையும் கொடுத்து சாதனை செய்யக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். இதுதான் கிறிஸ்து இயேசு செய்தார். இதுதான் கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும். முதல் 600 வருஷங்களில் வாழ்ந்த கிறிஸ்தவங்களை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறும். 600 வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்த கிறிஸ்தவங்களை நினைக்காதீங்க. முதல் 600 வருஷங்களில் வாழ்ந்த கிறிஸ்தவங்களை நினைச்சு பாருங்க. அப்போது விவிலியம் மட்டும்தான் வாசித்து வாழ்ந்தார்கள். இதில் இருக்கிற வாக்குகளுக்காக வாழ்ந்தார்கள். அப்போது எந்த ஒரு செயல்பாடும் இல்லை, எல்லாம் மறைக்கப்பட்டது. வாக்கு ஒன்றுதான் அவர்களுக்குள் இருந்தது. திருச்சபை அப்படிதான் கட்டி எழுப்பப்பட்டது. இன்னைக்கு பல விஷயங்கள் உள்ள நுழைஞ்சு வார்த்தையை மறைத்து விட்டது. வார்த்தைக்கு இடமில்லை. எல்லாத்துக்கும் இடம் இருக்கிறது, வார்த்தைக்கு இடமில்லை. எவனுக்குள் கடவுளுடைய வாக்கு இருக்கிறதோ, எவருக்குள் இந்த வாக்கு உள்ளே செல்லுகிறதோ அவங்க உயிர் பெற்று எழுவார்கள், புத்துயிர் பெறுவார்கள். ஏனெனில் இந்த வாக்கு எலும்புகளையும் நரம்புகளையும் சதைகளையும் அதன் மேல் இருக்கிற தோள்களையும் கொடுக்கும். உறைந்து போன எலும்புகள் உயிர் பெற்று எழும். நரம்பு தளர்ச்சியுள்ள நோய்கள் இந்த வார்த்தையினால் குணமடையும். சதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? உன்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறதா? உள்ளே இருக்கிற அனைத்துமே இறை வார்த்தையினால் பாதுகாக்கப்படும். உடைய தோல் சர்மத்தில நோய் இருக்கிறதா? இந்த வார்த்தையினால் பாதுகாக்கப்படும். ஏனெனில் இது கடவுள் மனிதர்களுக்காய் கொடுக்கப்பட்டவை. இதை நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், படித்து இதற்கேற்றவாறு வாழவில்லை என்றால் எல்லா பாவங்களும் எல்லா பிசாசும் வாழாதவர்கள் உள்ளத்திலே குடிக்கொண்டிருக்கும். அவங்க பயந்து 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 கொண்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அடைச்சு வைப்பாங்க. பயம் உள்ளத்தை ஆட்கொள்ளும். அந்த பயத்தை நியாயப்படுத்துவாங்க. இது சரியானது, சட்டத்துக்குள்ளது என்று நியாயப்படுத்தி பேசுவாங்க. இறைவாக்குக்கு வாழ்க்கை வாழும் போது சட்டத்தை உடைக்கும் ஆண்டவர் மகிமை அடைகிற காலம் இது. இயேசு ஒருவரால் தான் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்குவார். அதை சொல்ல வேண்டிய கிறிஸ்தவர்கள் நாம் செய்து காட்டுகிற காலம் இது. சாதித்து காட்டுகிற காலம் இது. நாம் பெற்ற ஞானஸ்தானத்தை உறுதிப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஈஸ்டர் தினத்தன்று அறிக்கையிடுகிறோம் அல்லவா? பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? வெறும் வாயில விட்டு விடுகிறேன். பசாசை விட்டு விடுகிறீர்களா? வெறும் வாயில விட்டு விடுகிறேன். அதன் தீச்சைகளை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். பரிசுத்தத்தை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறேன். ஆனா வெளியே வந்தோடனே அதே பீடி தான், அதே சாராயம் தான், அதே கெட்ட பேச்சு தான், அதே பொய் தான், அதே சண்டை தான். எதை விட்டு இருக்கின்றோம்? ஆகவே தான் கொள்ளை நோய் பயத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது. சாவு கவ ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமா இல்ல. கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமற்றவர்கள் இருந்து என்ன பயன்? கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமாய் வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய பாவங்கள் தடையா இருக்கிறது. அறிக்கையிடுவோம், விடுதலை பெறுவோம், மற்றவர்களை விடுதலையாக்குவோம். இதுதான் கடவுளுடைய திட்டம். கண்களை மூடி செபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதியும். இன்னும் இந்த நாள் முழுவதும் எவரெல்லாம் இதை கேட்பார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அனைவருக்குள்ளும் உம்முடைய ஆவியை புகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வாக்குகள் ஒவ்வொரு உடலுக்கும் உள்ளத்திற்கும் சென்று அந்த உடலில் இருக்கிற பொல்லாத பாவங்களை விளக்கப்பட்டு பசாசுகளை விரட்டி ஒரு புத்துயிர் நீர் தருவீராக ஆண்டவரே. புதுபலன் அடைந்த கிறிஸ்தவர்களாய் எழுப்புவார்களாக ஆண்டவரே. உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு நல்ல மருத்துவர்களாய் மாறுவார்களாக. இவர்களை கொண்டு பல நோயாளிகளை குணமாக்கும் ஆண்டவரே.
எங்களை கொண்டு பல நோயாளிகள் குணமடையட்டும். நாங்கள் செபித்த உடனே நோய்கள் குணமடையட்டும். எப்பேர் பெற்ற நோய் வந்தாலும், கொரோனா நோய் வந்து தேடி வருகிறாலும் ஜெபிக்கும் போது விடுதலை அடைத்த ஆண்டவரே, எங்க பாவங்களை விடுதலை செய்யும். இதற்கு தடையாயிருக்கிற பாவங்கள் விடுதலை செய்யும். அறிந்தும் அறியாமலும் உடைய வார்த்தைக்கு விரோதமாக கீழ்ப்படியாம வாழ்ந்த எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையின் நிலைகளை மாற்றுவீராக. நாங்க உணர்ந்து வாழ ஆசீர்வதியும். இன்றும் நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபிக்கும்படி ஒவ்வொரு கிறிஸ்தவங்க வாழ்க்கையை நீங்க மாற்றுவீராக ஆண்டவரே. எங்க அனைவருடைய வாழ்க்கை மாறட்டும். உமக்காக நாங்க எழும்ப உடைய வார்த்தையை அநேகருக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கிற வாழ்க்கையை அமையட்ட ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. சொல்லுவது மாத்திரமல்லாமல் செய்து காட்டுகிற கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றும். சொல்லிக் கொண்டிருந்தது போதும் ஆண்டவரே, இப்போது செய்து காட்டுகிறவர்களாக. இது அற்புதங்கள் நடக்கிற ஆண்டு. 2020 ஆண்டு மரணத்தின் ஆண்டிலே உயிர்ப்பிக்கிற கடவுள் இருக்கிறார் என்று மரணத்துக்குள் வழியிலே செல்லுகிற ஒவ்வொருவரையும் ஜெபித்து உயிர் பெற்று தருகிற ஆண்டாய் எங்களுக்கு மாற்றி தருகிறார். ஆசீர்வதியும் ஆண்டவரே. மரணத்துக்காய் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. யார் யார் அவர் அருகிலே ஒரு கிறிஸ்தவர்கள் இருந்தால் கூட அவர்கள் வழியாய் அவர்களை நீர் உயிர்ப்பிப்பீராக. உலகில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களையும் கட்டி எழுப்பும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கு விடுதலை வாங்கி தருகிற, ஜெபம் செய்து விடுதலை வாங்கி தருகிற ஜெப வீரர்கள் எழும்புவார்களாக. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாய் மாறுவார்களாக. எங்க ஜெபத்தை கேட்டு உலக மக்களுக்கு நீங்க சமாதானத்தையும், உலக மக்களுக்கு நோயிலிருந்து விடுதலையும், உலக மக்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலையும் பெற்றுத்தர நாங்கள் ஜெப வீரர்களாய் எங்களை மாற்றும். எங்க அனைவரை கொண்டு எங்க அருகில் இருக்கிற பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை பெற்றுத் தருகிற வீரர்களாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். அனைத்தையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து எங்களை கொண்டு நீர் பயன்படுமாறு, எங்களை கொண்டு உடைய திருநாம மகிமையடையுமாறு எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. எங்கள் ஆவி ஆன்மா சரித்திரத்தை பாத்திர அர்ப்பணித்து எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பேரால் வேண்டி அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேசில் அன்பான இறை மக்களே, மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிங்க. இதிலே கடவுளுடைய உயிர் இருக்கிறது. கடவுளுக்கு 3 உருவம் இருக்கிறது. There is a 3 image. Number 1, the word is the image. Number 2, the fire is the image. That's why we raise the candle. Candle சடங்கு கிடையாது, ஒளி. நம்ம ஆண்டவர் ஒளியாய் இருக்கின்றார். Number 3, all human are God's image. அதை தவிர கடவுளுக்கு எந்த உருவமும் கிடையாது. கடவுளுக்கு இருப்பது 3 உருவம் தான். 1 வார்த்தை என்ற உருவம், 2 ஒளி என்ற உருவம், 3 மனிதர்களாக நம்முடைய உருவம். அதான் இயேசு மனிதனாக தோன்றினார். கடவுள் பூமியிலே மனிதனை படைக்கும் போது என்னை போல என்று சொல்லிதான் மனிதனை படைத்தார். We are the image of God. Respect each other. ஒருவரை ஒருவர் மதிப்போம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவோம். அது கடவுளுக்கு செலுத்துவது போல வார்த்தையை படிப்போம். ஆண்டவர் வார்த்தையின் வழியாய் நமக்குள்ளே வருவார். உள்ள எவ்வளவு வாக்கு இருக்கிறதோ அவ்வளவு நாம பலமாக இருப்போம். ஒளியாய் வாழ்வோம். இருளை அகற்றி உலகத்துக்கு ஒளி கொடுக்கிற மக்களாக வாழ்வோம். இறைவன் நமக்குள் இருந்து செயலாற்றுவார். ஆகவே ஜெபிப்பதற்கு இடத்தை தேடாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல கண்ணை மூடிங்க, ஆண்டவர் மத்தியிலே தோன்றுவார். அது எந்த இடமானாலும் இருக்கலாம், எங்கன்னா இருக்கலாம். வேலை செய்யற இடம், நீங்க எந்த இடம்னா இருக்கலாம். அமைதியா கண்ணை மூடி பாருங்க. சத்தம் போட்டுதான் கத்துனா ஜெபம் கிடையாது. அமைதியா நீ உள்ளத்தில் ஆண்டவர் பேசினா கூட ஆண்டவர் கேட்பார். ஆக ஆலயத்திலே நாம் சத்தம் போடலாம், அல்லது வீடுல கொஞ்சம் சத்தம் போடலாம். ஆனா பல இடங்களில போட முடியாது. இதை தவிர பல இடங்களிலே ஆவியில அப்படியே உணர்ந்து அமௌனமாய் ஜெபம் பண்ணுங்க. விடுதலை உடனே கிடைக்கும். ஆக ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி வாசகங்களை தியானிப்போம். இறைவன் நம்மோடு கூட இருப்பார். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.